அவரை நோக்கி பார்த்ததினால் நாம் பிழைத்துக் கொண்டோம். உட்கார்வோம். 4வது வார்த்தைகளோடு சிஸ்டர் ஜெயலலிதா நிறைய நிலையில் நிறைய சூழ்நிலைகள் மத்தியில் வந்துக்கிறாங்க. ஆமென். கர்த்தர் அவர்களை பயன்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உதயபிரதற்கு என்னுடைய நன்றி. இது என்னுடைய பெரிய பாக்கியமாக எண்ணுகிறேன். இந்த வேதத்தை தியானிக்கும் பொழுது என்னை அறியாம கர்த்தருடைய சமூகத்துல நான் ரொம்ப அழுதேன். 4 மணி நேரம் இதை தியானிக்கும் பொழுது 10 நிமிஷத்துல கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில பேசினதான முதல் வார்த்தை அது மன்னிப்பு, இரக்கத்தின் வார்த்தையா இருந்துச்சு. 2வது வார்த்தை என்னோடு கூட நீ பரதேசியில் இருப்பாய். அவர் அதுவும் இரக்கம், கம்பேஷன். அப்போ தாயோடையும் அவருடைய மகனோடையும் சொல்லும் பொழுது அது ஒரு இரக்கமுள்ள வார்த்தையா இருந்துச்சு. ஆனா இப்போ நம்ம தியானிக்க போகிற வார்த்தை வாசிக்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அப்போ இந்த வார்த்தையை பேசும்பொழுது ஒரு அங்கலாய்ப்பான ஒரு வார்த்தை. முதல் 3 வார்த்தை, இது 4வது வார்த்தை. இதுக்கப்புறம் இன்னொரு 3 வார்த்தை பேச போறோம். இது சென்டர் வேர்ட். ஆனவர் ஒரு அங்கலாய்க்கிற சூழ்நிலையில தள்ளப்பட்டார். அவர் பேசும்பொழுது இந்த வார்த்தையை அவர் பேசும் பொழுது 45வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இப்போ நம்ம 3 மணி நற்பகல்ல, இது 3 மணி, இந்த 3 மணி நற்பகல்ல பூமி எப்படி இருக்கும்? நம்ம மிகுந்த வெளிச்சமா இருக்கும். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லும் பொழுது பூலோகம் முழுவதும் அந்தகாரம் பட்டது. சூரியன் தன் ஒளியை கொடுக்கவில்லை. அவர் சிலுவையின் பாடுகளை அனுபவிக்குவதற்கு முன்பதாகவே கெத்சமனே தோட்டத்துல அவர் இப்படியாக ஜெபிக்கிறார். 3 தடவை ஜெபிக்கிறாரு. வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்கிறது. அவர் இந்த வார்த்தையை பேசும் பொழுது அவருடைய ஆத்துமா எப்படி இருக்குதா? துக்கத்தோடு இருக்குதா. துக்கத்தோடு இருக்கும்போது துக்கத்தோடு அவர் பேசுறாரு. துக்கத்தோடு பேசும்போது யாரோ என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சாதாரணமா பேச முடியாது. அங்கலாய்ப்போட பேசுகிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். அப்போ மத்தேயு இதுல சொல்றாரு ஏலி ஏலி லாமா சபக்தானி. மத்தேயு இந்த வார்த்தையை ஏலி என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா என் தேவனே என்ற அர்த்தம். மார்க்கும் இதே மத்தேயு இந்த வார்த்தையை யாருக்கு எழுதுறாருன்னா யூதர்களுக்காக எழுதுறாரு. யூதர்களுக்கு ஆண்டவராகிய இயேசுவே உலகத்துக்கு வந்த மேசியா என்று அறிவிக்கும்படியாக அவர் இந்த வார்த்தை ஏலி என்ற வார்த்தை எபிரேய மொழியில அவர் யூதர்களுக்காக எழுதுறாரு. மார்க் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்றார். ஏலி என்ற வார்த்தைக்கும் ஏலோயி என்ற வார்த்தைக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஏலி என்று எபிரேய மொழி. யூதர்கள் அந்த எபிரேய மொழியை பேசுனதுனால தூய மத்தேயு எபிரேய மொழியில எழுதுறாரு. மார்க் சுவிசேஷம் புறஜாதியார்களுக்கு எழுதப்பட்டதினால அவர் அரேமிக் மொழியில ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று எழுதுறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில அறியப்படும் போது கூட ஏலோயி ஏலோயி என்று அரேமிக் மொழியில தான் பேசினாரு. இந்த வார்த்தைகளை அவர் பேசும் பொழுது அவர் 3 தடவை அவருடைய ஆத்மா துக்கத்தோடு இருக்கும் பொழுது முதலாவது அவர் சொல்லுகிறார், அவர் போய் என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் படி ஆக கடவுது. அவர் எந்த சிச்சுவேஷன்ல தள்ளப்பட்டிருக்கிறார் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அநேக தீர்க்க தரிசன வசனங்கள் 3 இடத்துல நம்ம வேதத்துல பார்த்தோம். சங்கீதக்காரன் 22ஆம் அதிகாரம் முதல்
வசனத்திலே அதைத்தான் சொல்றாரு. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சங்கீதக்காரன் தீர்க்க தரிசன வசனமாக அவர் நமக்காக ஒப்பு கொடுக்கப்படுவார். நம்முடைய பாவத்தை ஏற்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே நமக்காக அவர் அடிக்கப்படுவார் என்று சொல்லி அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே இந்த வார்த்தையை பேசினார். இந்த வார்த்தையை பேசும் பொழுது இன்னொரு விஷயம் இருக்குது. இதுல ஏசாயா 53 அதிகாரம் வசனம் 4 மற்றும் 5 வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் வாக்கினை அவர் மேல் வந்தது. 1 பேதுரு 2 அதிகாரம் 24 வசனத்திலும் இதே வசனத்தை தான் நாம வாசிக்கிறோம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்று சொல்லி, அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் சொல்லி இப்படியாக பேதுரு எழுதுகிறாரு. இந்த சூழ்நிலையில் அவர் சொல்றார், என் தேவனே இவர் சொல்றாரு, யோவான் ஸ்நானகன், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்தின் பாவம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல சுமத்தப்படும் பொழுது, அவருடைய பாவம், உலகத்தின் பாவம் அவர் மேல சுமத்தப்படும் பொழுது, பிதாவானவர் அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர், அவருக்கு எவ்வளவு வேணும் இருள் இல்லை, அவர் பரிசுத்தர். தேவ தூதர்கள் அவரை பரிசுத்தர் என்று போற்றுகிறார்கள். அந்நேரத்தில் உலகத்தின் பாவம், இவர் அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி இந்த பாடை அனுபவிக்கும்படியாக தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த சூழ்நிலையில, இருளான சூழ்நிலை, 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் எங்கும் பூமி எங்கும் அந்தகாரப்பட்ட இந்த சூழ்நிலையில கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், நானும் என் பிதாவும் ஒருவராய் இருக்கிறோம். அப்பா, இந்த சிச்சுவேஷன் எனக்கு வேண்டாம்ப்பா, இந்த சூழ்நிலை எனக்கு வேண்டாம், இந்த பாத்திரம் நீங்கும்படி செய்ய, ஆனால் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் படியே ஆகும்படியாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்துக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். அப்ப பிதாவின் சித்தம் என்ன? ஒருவரும்